பேருக்கும் பேச வர்றதுக்கு நாங்க பறந்து வந்தோம். ஆனா இதை வெடியை எழுதி போட்டுட்டு இருக்காங்க. எப்படி ஒரு 10 நிமிஷம் பேசணும்னு தான் வந்தேன். சீவனப்பேரையிலே குழுமி இருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, இங்கே உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு ஓடோடி வந்தோம். காரணம் அங்க வருஷம் ஒரு ஊர்ல லேட் ஆகிட்ட காரணத்தினால வேகமாக வந்து சேர்ந்து வேண்டும். இப்படியும் இங்கே உங்களை சேர்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில குக்கர் சின்னத்தில் போட்டியிடுகிறோம். திமுகவை வீழ்த்த வந்த முதல் கூட்டணியாகிய நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிறது. கடந்த தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டியிட்டு இருந்தாலும் நீங்கள் அந்த முறை எங்களுக்கு 32,000 வாக்குகளுக்கு மேல் கொடுத்தீர்கள். இந்த முறை உறுதியாக குக்கர் சின்னத்திலே வெற்றி பெற செய்வீர்கள் என்பது எங்கள் அனைவருக்கும் தெரியும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர அம்மாவின் தொண்டர்கள் பிரிந்து கிடக்கிறீர்களே, நீங்கள் ஒன்றிணைந்தால்தானே தமிழ்நாட்டில் மீண்டும் அம்மாவின் ஆட்சி வரும் என்று போகிற இடங்களில் எல்லாம் பெரியோர்களும் தாய்மார்களும் எங்களிடம் சொன்னதின் அடிப்படையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஓரணியில இணைந்து விட்டோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கே இல்லை என்கிற அளவுக்கு இந்த ஆட்சி போய்கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு குறிப்பாக பாதுகாப்பு இல்லை. வீட்டில் இருப்பவர்களுக்கும் சரி, வெளியிலே செல்பவர்களுக்கும் சரி, 2 வயது பச்சிளம் குழந்தை முதல் வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய முதலமைச்சரோ தன் குடும்பத்தை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா, ஹெராயின் போன்ற போதைப் பொருட்கள் விற்பனை அதிகமாகிக் கொண்டே போகிறது. பள்ளி செல்கின்ற மாணவர்கள், கல்லூரி செல்கின்ற மாணவர்கள், வேலைக்கு செல்கின்ற இளைஞர்களை குறிவைத்து கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டிலே விற்கப்படுவதால் இன்றைக்கு வீட்டிலே உள்ள தாய்மார்களும் பெரியோர்களும் தங்கள் வீட்டிலிருந்து பள்ளிக்கு செல்கின்ற மாணவன், கல்லூரிக்கு செல்கின்ற மாணவன், வேலைக்கு செல்கின்ற இளைஞர்கள் எங்கே இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகிவிடுவார்களோ என்கிற அச்சத்தோடு மடியிலே நெருப்பை கட்டிக்கொண்டு அவர்கள் பிள்ளைகள் வருவரை காத்திருக்கின்ற சூழ்நிலைதான் இருக்கிறது. இதையெல்லாம் முறியடித்து இதையெல்லாம் முறியடித்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே உருவாக்கி ஏழை எளிய மக்களுக்கு அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் மீண்டும் கொண்டு வர, தாலிக்கு தங்கம் திட்டம், அதுபோல ஏழை மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள் திட்டம், மடிக்கணினி என்கிற லேப்டாப் திட்டம், கல்வி கடன் எல்லாம் இப்பொழுது நிறுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த ஆட்சியில தம்பி கொஞ்சம் அமைதியா இருப்பா தம்பி, அதையெல்லாம் மீண்டும் கொண்டு வர தமிழ்நாட்டில் அமைதியான ஒரு ஆட்சி வேண்ட, ஜாதி மத பேதமின்றி இங்கே ஜாதி சண்டைகள் இல்லாமல் இன்றைக்கு வாழ்வதற்கு மீண்டும் அம்மாவின் ஆட்சிதான் ஒரே வழி என்பதை நீங்கள் அனைவரும் உணர்ந்து வைத்திருக்கிறீர்கள். அதுபோல நமது நாங்குநேரி தொகுதியில பிரதான தொழில் விவசாயம், அதுபோல வாழை விவசாயம். ஆனால் இங்கே விவசாயத்திற்கு ஏற்ற தேவையான அனைத்து உதவிகளையும் இந்த ஆட்சியாளர்கள் சரிவர செய்யவில்லை என்ற குறை இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினரை நாங்கள் பார்த்ததே இல்லை என்று போகிற இடங்களில் எல்லாம் சொல்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஆபீஸை பூட்டி கிடக்கு. அதை 24 மணி நேரம் திறந்து உங்களுக்காக பணியாற்ற அருமை தம்பி இசைக்குமுத்து அவர்களை உங்களுக்கு நன்றாக தெரியும். மிகவும் அமைதியானவர், அன்பானவர், எல்லோரிடமும் நட்போடு பழகக்கூடியவர்,
ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லோரிடம் பழகக்கூடியவர். அம்மாவின் தொண்டர் அவரை வெற்றி பெறச் செய்து தமிழ்நாட்டில அம்மாவின் ஆட்சி அண்ணன் இபிஎஸ் தலைமையிலே அமைவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம். நமது சிவலப்பேரியில பாளையம் கால்வாயை கான்கிரீட் கால்வாயாக சீரமைத்து தண்ணீர் வசதியை ஏற்படுத்தி தருவதன் மூலம் சுமார் 20,000 ஏக்கர் விவசாய நிலம் பாசன வசதி பெறுவதற்கும் அதற்கான முயற்சிகள் அனைத்தும் மேற்கொள்ளப்படும். வனவிலங்குகளும் அடிக்கடி விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தும் நிகழ்வுகளும் அரங்கேறி வருவது விவசாயிகள் மத்தியிலே கடும் கஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி தொகுதிக்கும் தொகுதி மக்களுக்கும் எதையுமே செய்யாத நபர்களை வீழ்த்தி அதையெல்லாம் செய்து நமது தொகுதியின் அனைத்து தேவைகளையும் சாலை வசதிகள், குடிநீர் வசதி மற்றும் கழிவுநீர் வசதி, அதுபோல அனைத்து பகுதிகளிலும் தேவையான அனைத்து பாதுகாப்பு வழங்கி இந்த பகுதி ஒரு அமைதி பூங்காவாக விளங்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம். குக்கர் சின்னத்திலே வாக்களித்து அருமை சகோதரர் இசக்கி முத்து அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். தம்பி தம்பி கட்சி பேர்லாம் இருக்கு. நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக், அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக், சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், மருது சேனை, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, உழவர் உழைப்பாளர் கட்சி, தமிழ்நாடு யாதவ மகாசபை என 18 கட்சிகளின் கூட்டணியில இன்றைக்கு நாம் போட்டியிடுகிறோம். திமுகவிற்கு ஒரே மாற்று சக்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தான் என்பது உங்களுக்கு தெரியும். உதயசூரியனை வீழ்த்தக்கூடிய அனைத்து ஆற்றலும் பெற்ற கூட்டணி நமது தேசிய ஜனநாயக கூட்டணி, இரட்டைலை தலைமையிலான கூட்டணி. இங்கே மத்திய அரசு உதவியோடு எல்லா திட்டங்களையும் நமது பகுதிக்கு பெற்று தந்திட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம். தமிழ்நாட்டிலே போதை என்பதையே ஒழித்து குறிப்பாக கஞ்சா, ஹெராயின் போன்ற போதை நடமாட்டத்தையும் விற்பனை முழுவதுமாக இந்த பகுதியில் இல்லாமல் தடை செய்து தமிழகத்தின் இளைஞர்களை, மாணவர்களை மீட்டெடுக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம். குக்கர் சின்னம். குக்கர் சின்னத்திலே வாக்களித்து தம்பி இசைக்குமுத்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பச்சக்கூரி தப்பாதுடா, சிங்க இது சிக்காதுடா, சுத்து போட்டு நிக்காதடா, சூற விட்டா தாங்காதுடா, சிவண்டா சிவண்டா சிவண்டா, எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா.